தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ரூபாய் 22 கோடி மதிப்பிலான கொக்கைன் மற்றும் MADMA போதைப் பொருட்கள் சென்னையில் சிக்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக அருண், சென்னையில் 2 இடங்களில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 2 கிலோ கொகைன் மற்றும் 1.4 கிலோ MDM என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்திற்கு பொலிவியா பயணி ஒருவரிடமிருந்து 1.8 கிலோ கொகைன் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், அவர் பனியனுடைய கம்பளி ஜாக்கெட்டுகளுள் கொகைனை மறைத்து வைத்திருந்தது சோதனையில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இதுபோன்று கடத்தி வருவதாக வந்த தகவலுடைய அடிப்படையில் சோதனை மேற்கொண்டு அந்த போதைப் பொருளை பறிமுதல் செய்து அவரை 2 பேர்கள், அதாவது அந்த விமானத்தில் வந்த 2 பெண்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்திய நாட்டவர் மற்றும் பிரேசில் பிரஜையை சேர்ந்த மும்பையிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் வீட்டிலிருந்து 15 கிராம் கொகைன் மீட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெதர்லாந்தில் இருந்து பாரிஸின் வழியாக 1.4 கிலோ என்று சொல்லப்படுகின்ற MDM என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருளை புதுச்சேரி மற்றும் பெங்களூருவை சேர்ந்த 2 பேர் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று நைஜீரியர்கள் மேலும் ஒரு வழக்கில் விசாரணை நடத்தி வருவதாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இதனுடைய மதிப்பு 22 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக போதைப் பொருளுடைய நடமாட்டம் புழக்கம் தமிழகத்தில் அண்மையில் அடிக்கடி பல்வேறு இடங்களில் அரங்கேறி வருகிறது. குறிப்பாக திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், அதே போன்று திமுகவினுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய பிரமுகர்கள் என போதைப் பொருளோடு புழக்கம் அதிகமாக வைத்திருப்பதாகவும், சர்வதேச அளவில் அவர்கள் போதைப் பொருளை கொண்டு செல்லக்கூடியவர்களாகவும் இருப்பதாகவும் அண்மையில் ஜாபர் சாஹிபுடைய கைது என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை நாம் பார்த்தோம். தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளே இந்த 2 கிலோ அளவிலான கொகைன் மற்றும் 1.4 கிலோ எடை கொண்ட MDMA என்று சொல்லப்படுகின்ற அந்த போதைப் பொருட்கள், குறிப்பாக இதையெல்லாம் முக்கியமான விலை உயர்ந்த ஒரு போதைப் பொருள் வகையை சார்ந்த இந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.